ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சனி ராகு ப்ளஸ் செவ்வாய் கேது, இந்த எதிரணிகள், அதாவது 4 பேருமே எதிர் வரிசையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது சிம்ம ராசி, கும்ப ராசி, 180 டிகிரியில் உள்ள ராசிகள். இது நேருக்கு நேர் எதிரெதிராக இருக்கக்கூடிய ராசிகள். இதில் சிம்ம ராசி என்பது காற்று ராசி, சிம்ம ராசி என்பது நெருப்பு ராசி, கும்பராசி என்பது காற்று ராசி. இந்த காற்றில் சனி பகவான் அவருக்கு சொந்தமான வீடு, அவருக்கு ஆட்சி மூலத்திரிகோண வீடு, அவர் அங்கே தான் இருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி இன்னும் சனிப்பெயர்ச்சி ஆகவில்லை, அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார். அவரோடு ராகு இணைந்திருக்கின்றார். ராகு கேது பயிற்சியில் ராகு இணைந்து கொண்டார். ஏற்கனவே சிம்மத்தில் இருந்து வந்த கேதுவோட 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:23 அளவில் படைத்தளபதி ஆகிய செவ்வாய் சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து கொண்டார். ஆக அந்த பக்கம் 2 கருப்பர்கள், இந்த பக்கம் 2 செவ்வர்கள். இந்த கருப்பர்கள் என்பதில் ஒருத்தர் உருவம் உள்ளவர், ஒருத்தர் உருவம் இல்லாதவர். செவ்வர்களில் அதே போல் ஒருத்தருக்கு உருவம் உண்டு, இன்னொருத்தருக்கு உருவம் கிடையாது. 4 பேருமே கடுமையான முரடர்கள். இந்த சினிமா படத்தில் காட்டுவாங்க இல்லையா, 2 எதிர்கோஷ்டிகள் மோதும் இல்லையா, அந்த மாதிரி. அந்த காலத்தில் 2 நாட்டு படைகள் மோதுவதாக சரித்திர படங்களில் பார்த்துருப்போம். அதுபோல் இந்த பக்கம் இந்த நாட்டுக்காரங்க, அந்த பக்கம் அந்த நாட்டு வீரர்கள் எல்லாம் சேர்ந்து வேல் ஆயுதங்களோடு மோதுவாங்க. அப்போ அந்த பழைய காலங்கள் அப்படித்தான், அந்த போர் முறை அப்படித்தான் நடந்துச்சு. இப்போ உள்ள காலங்களில் அதெல்லாம் நவீன யுகத்துக்கு வந்துட்டோம். நியூ ஏஜ் அப்படிங்கிற காலத்துக்குள்ளே இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால் விஞ்ஞானபூர்வமாக நிறையா ஆயுதங்கள் இந்த மாதிரியாக வந்துருச்சு. இப்போ நடக்கிற போர்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது எல்லாமே ராகு கேதுக்களுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த சனி செவ்வாய் என்பவர்கள் நேருக்கு நேர் மோதக்கூடியவர்கள். ராகு கேது என்பவர்கள் மறைமுகமாக அட்டாக் பண்ணக்கூடியவர்கள். நம்ம இப்போ இங்கேருந்து ஒரு சிச்சியை தட்டோம்னா அங்கே டம்முன்னு வெடிக்குது இல்லையா, இந்த மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, அது போல். அப்போ வீரர்கள் அந்த நாடு இந்த நாடு அப்படிங்கிறது போல் அந்த மாதிரி இப்போ இந்த யுகத்தில் அப்படி நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களில் ஒரு சில கட்டங்களில் இந்த மாதிரி சனியோடு ராகுவும் செவ்வாயோடு கேதுவும் சேர்ந்து எதிர் வரிசையில் காட்சி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் நல்ல காட்சி அல்ல. இதை நான் ஏற்கனவே கழிஞ்ச மாதம், அதாவது மே மாதம் 27ஆம் தேதி அன்று சிம்ம செவ்வாய் பெயர்ச்சி 2025 என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். அந்த பேசுனதில் கடைசியாக வரக்கூடிய வார்த்தைகளில் சொல்லியிருப்பேன், உலகத்தில் இந்த மாதிரியான சீன் உலகத்தில் சில அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இது தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா செவ்வாயும் சனியும் எதிரெதிரில் இருந்தாலே ஆகாது. ராகு கேதுக்கள் அவங்க எப்பயுமே எதிரில் தான் இருப்பாங்க. அவர் ராகு கற்பர், அவர் தலையோடு இருப்பவர். கேது சிகப்பர், அவர் தலை இருக்காது, வால் மட்டும், உடம்பு மட்டும் இருக்கும். இந்த மாதிரி காட்சி கொடுப்பவங்க. அவர் அங்கே இருந்தார்னா இவர் இங்கே தான் இருப்பார். 180 டிகிரி தான் அவர் இருப்பார், வேறு வழி இல்லை. தலை அங்கே இருக்கும், வால் இங்கே இருக்கும். இது போன்ற நடவடிக்கைகள் தான் அவங்க இருப்பாங்க. பட்சே அதை விட முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, சனிக்கு நேர் 7ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் முக்கியம். இந்த சனியோட கூடுவது, சனிக்கு நேரும் செவ்வாயும் நேருக்கு நேர பார்ப்பது, இந்த மாதிரியாக இருப்பதெல்லாம் ரொம்ப மோசமான விளைவுகளைத்தான் கொண்டு வரும். இதுவே ஒரு ஜாதகனுக்கு சனியும் ராகுவும் ஜென்மத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் படாத பாடு உழைக்கணும், ரொம்ப உழைச்சி கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் சின்ன வீடு செட்டப் பண்ணிடுவார். அதுவும்
அந்த 2 வீடாக இருக்கும். இது ஒரு வீடு, இன்னொரு வீடு செட்டப்பு, அந்த ஒரு இன்னொரு வீடு செட்டப்பு. இந்த செட்டப்புகளில் வந்து ஒன்று வயது மூத்த பெண்ணோட இருப்பார், இன்னொன்று இந்த பக்கம் இன்னொரு ஊரில் வந்து கணவனை இழந்த பெண்ணோட அவர் அங்கே இருப்பார். ஒரே ஆளு தான், மனைவியை தவிர்த்து 2 சின்ன வீடை வச்சிருப்பார். 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருந்துச்சுன்னா. அதுவே 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் போரில் வெற்றி காணக்கூடியவர். எப்பேற்பட்ட முரட்டுத்தனமான போர் வந்தாலும் அதில் ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கும். போர்க்குணம், தந்திர குணம் அவர்கிட்ட இருக்கும். 4ஆம் இடத்துல அதே சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தாலும் கூட சந்தர்ப்பங்கள் அவருக்கு வந்து அந்த பெண் சிநேகிதிகளை கொண்டு வந்து சேர்த்துடும். இந்த சேர்க்கறதுனால அவர் அந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அல்லாடுவார். அந்த மாதிரி இருக்கும். அதுவே 5ல் சனியும் ராகுவும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் காதலிப்பார், எல்லாம் வேலை நடக்கும், கடைசியில் கல்யாணம் முடியாமல் போயிடும். அதே போல் அடுத்த பெண் வரும், அடுத்த பெண் இப்படிமா வந்துக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையில் முட்டுக்கட்டைகள் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்துல சனி இருந்தாலே திருமண தடை பயங்கரமாக இருக்கும். அதில் ராகுவும் சேர்ந்துக்கிட்டாருன்னு சொன்னால் சுத்தம் அந்த மாதிரி போயிடும். அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் தான் வாழ்க்கையாகவே இருக்கும். அதாவது ஒழுங்கான பாதை அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்கிறோம் இல்லையா, ரோடு முழுக்க குண்டும் குழியுமா இருக்கியா, எப்படியா போகிறது எப்படிம்பாங்களே, அதுபோல் வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் சொல்லொன்னா துயரங்களில் தான் அவங்க இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோகா வந்து என்ன பண்ண, 60 வயசுக்கு பிறகு என்ன காக்கில் அல்வா வாங்கி சாப்பிட போகிறாரு, அந்த மாதிரி ஆயிடும். ஆக வாழ வேண்டிய வயசில் வந்து முட்டுக்கட்டைகள் பயங்கரமாக இருக்கும். வாழ்க்கை முன்னேற்ற தடைகள் கடுமையாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் பயங்கர சோதனைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியாது. அவரும் சின்ன வீடு வச்சிருப்பார். ஏன்னா அவருடைய சனியினுடைய பார்வை ஒரு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பொய்யும் பேசுவார். சின்ன வீடு இருந்துச்சுன்னா அப்புறம் பொய் வயசுதான் ஆகணும். அந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை ஓடிக்கின்றோம். ஆக வீட்டில் அவருக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் வெளியில் வந்து செட்டப்பாக வச்சுருப்பார். ஆக வாழ்க்கை வந்து அவருக்கு வந்து கரடு முரடான வாழ்க்கையாக தான் இருக்கும். 6ஆம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொல்ல வேண்டாம், சரியான யோகம் அருமையாக கொடுக்கும். எந்த வகையில் தொட்டாலும் அவருக்கு யோகம்தான். பெண்களும் வருவாங்க, அதே போல் யோக போகத்தோடு வருவாங்க, சொத்து சுகம் கிடைக்கும். அதே போல் ஒரு பெண்ணோடு அவருக்கு திருமணம் இருக்காது. கிட்டத்தட்ட 3 தாரமாக அது போயிடும். அதே போல் 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்துச்சுன்னு சொன்னால் விதவா விவாகம் அந்த மாதிரி போகும். அந்த ராகு இருக்கின்ற காரணத்தினால விதவைக்கு திருமணம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லங்கில் ஒரு ஏழை பெண்ணை, அதாவது நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவள் வந்ததிலிருந்து இவருக்கு யோகம் தொடங்கிவிடும். 8ஆம் இடத்துல சனியும் ராகும் இருந்துச்சுன்னு சொன்னால் 2ஆம் இடத்துல எப்படி சொன்னோன்னா அதே தான் அங்கேயும். இங்கே 2ஆம் இடத்துல சனியும் ராகும் இருந்துச்சுன்னா சின்ன வீடு வச்சிருக்கிறது எல்லாருக்கும் சொல்லிடுவார். 8ஆம் இடத்துல சனியும் ராகு இருந்துச்சுன்னா சின்ன வீடு வச்சிருக்க சொல்ல மாட்டார். கடைசி வரைக்கும் அவங்க எந்த வீட்டில் வச்சிருக்கிறாருன்னே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி போய்கிட்டு ரகசியமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பார். 9ஆம் இடத்துல சனி ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் தோப்பனார் வழி வகையில் வந்து பல சிரமங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போயிடும். பாக்கிய நஷ்டம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட எடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே விற்கின தடையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதே போல் 10ஆம் இடத்துல சனி ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் உழைக்க வைப்பார். அதுக்கு தகுந்தபடி ஊதியத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் கொண்டு வந்து சேர்த்துடுவார். 10ல் சனி ராகு. 11ல் சனி ராகு இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், விளங்கும், விருத்தியாகும், அந்த மாதிரி ஆகும். பல ஏக்கர் சொந்தங்களுக்கு பல ஏக்கர் சொத்து பத்துக்கள், மாட மாளிகை கூட கோபுரங்கள் அப்படின்னு 11ஆம் இடத்துல சனி ராகு சேர்ந்தாங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தால் 5ஆம் இடத்துல கேது வந்துடும். கேது வந்துச்சுன்னு சொன்னாலும் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் அவர் முன்னேறுவார். அப்படிப்பட்டதாக இருக்கும். 12ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் பல சிரமங்களைத்தான் அவர் அனுபவிப்பார். செலவினங்களில் செலவழித்து கடைசியில் ஏமாந்து போயிடுவார். நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, குடும்பத்துக்காக எல்லாம் செலவழித்து கடைசியில் ஓட்டாண்டியாக போயிடுவார். அந்த மாதிரி ஆகும் 12ல் சனியும் ராகுவும் இருந்தால். அது பெண்களும் பெண்களுக்காக செலவழித்து கடைசியில் முழு சுகத்தை அனுபவிக்க முடியாது, ஏமாந்துடுவார். இந்த ஏமாந்த பிறவின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி அமையும். இப்படிப்பட்டதாக அந்த 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு மனுஷனை படாத பாடு படுத்திடுவாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம்
3, 6, 11, 10, 11 இருந்தால் மட்டும் சிறப்பாக இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் அது நல்லது அல்ல. அந்த மாதிரி சனி ராகு சேர்க்கையே மிகப்பெரிய சங்கடத்தை தான் கொடுக்கும். அடுத்தபடியாக செவ்வாயும் கேதுவும், நம்ம இப்போ 2 இதை சப்ஜெக்டை தான் எடுத்திருக்கிறோம். செவ்வாயும் கேதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் முரட்டுத்தனம் இருக்கும், அவசர புத்தி. இந்த மாதிரி இறங்கி கடைசியில் சில சமயங்களில் நெருப்பு வகையில், மின்சாரம் சம்பந்தப்பட்டதில், ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட இவைகளின் மூலமாக சிரமங்கள் உண்டு பண்ணும். இல்லை அப்படிப்பட்ட தொழில் வைத்திருப்பவர்கள் நஷ்டத்துக்கு ஆளாயிருவாங்க. இந்த மாதிரியாக அந்த செவ்வாயும் கேதுவும் இணைய பெற்றவர்களுக்கு அப்படி ஆகும். நம்ம இப்போ என்ன கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உலக பொதுவுக்கு கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறாங்க, சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க. இந்த பார்வை, இந்த சேர்க்கை இது சரியல்ல. இப்படி இருக்கிறது உலகளாவிய விஷயங்களில் அசம்பாவிதங்கள் அந்த கொண்டு சேர்க்கும். இது எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால் 31/7/2025 வரைக்கும் இருக்கு. இதுக்கு இடையில நம்ம கதாநாயகன் சனீஸ்வரன், ஆட்ட நாயகன் சனீஸ்வரன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவர் ஜூலை மாதம் 2ஆம் தேதி, அதாவது 2/7/2025 பிற்பகல் 3:12 அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அந்த சனி பகவான் வக்கரம் ஆகிறார். கோபம் கூடிடுது, ஆக்ரோஷம் கூடுது. அந்த மாதிரி, அதாவது தன் சுய நிலையை இழந்து வேறு விதமாக அது என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படிப்பட்ட கட்டம். அங்கே செவ்வாய் வக்கரம் கிடையாது, அவர் நீச்சத்திலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஓஞ்சு போய் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் சௌரியமாக சுதாரி போர் போடுறாரு. இந்த போருக்கு இடையில சனி வக்கரிச்சிருந்தார். அவளை உட்காரணும், நீ உட்காரணுமா, நான் உட்காரத்துக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாராங்க. இவைகள் நல்லது அல்ல. ஆக நம்ம கோவில் குருக்கள் டிவி நேயர்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள், இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும். பொதுவாக பயணங்களை மனசுக்கு பிடிக்கலை அப்படின்னா தள்ளுபடி பண்ணிடுங்க. எப்பயுமே நம்ம உள்ளுணர்வு நமக்கு ஒரு குரு, ஆசான், இறைவன், அவர் சொல்றதை தட்டக்கூடாது. உள் மனம் என்ன சொல்லுகிறது, வேண்டாம் அப்படின்னா நிப்பாட்டிடணும். அது கோடிக்கணக்கான ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, அது கிடைக்காம போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுறணும். முதல் தகவல் அவர் தான் சொல்லுவார். உள் உணர்வு என்ன சொல்லுகிறதோ அதுபடி செய்யுங்கள். அதே போல பயணம் பாதுகாப்பானதாக இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அவசர பயணம் வேண்டாம், நிதானம், பணிவு ரொம்ப முக்கியம். பொதுவாக 8/6/2025 முதல் 31/7/2025 வரை உள்ள காலம் மோசமான காலம். இதுக்கு இடையில 2/7/2025 முதல் அதே போல் 31/7/2025 வரை மிக மிக மோசமான காலம். என்னென்னா சனி அங்கே வக்கரிக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆகும். இந்த கடினமான இந்த காலகட்டத்தை மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானமுடனும் கடந்து செல்லத்தான் வேண்டும், வேற வழி இல்லை. நவீனம் என்னென்னமோ வளர்ந்து விட்டது, விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. ஆனாலும் இயற்கை ஏதோ ஒரு வகையில் சதி செய்யுது. இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம கணக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா, அந்த 12/6/2025 வியாழக்கிழமை சமயம் பிற்பகல் 1:43 அளவில் அந்த கிரக நிலைகளை நான் இப்போ சுட்டி காட்டியிருக்கிறேன். லக்னம் கன்னி லக்கணம் வந்திருக்குது. மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் தனுசு ராசி. அந்த கன்னி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சூரியன். 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி. அந்த குரு அங்கே இருந்து அஸ்தமனம் அடைந்து விட்டார். 12ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க. இந்த நம்ம ஏற்கனவே சொன்னபடி சனி ராகு கும்பத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும். மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் அவங்கவுங்க கடமையை செய்வாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட பாக்கியாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைந்து விட்டார். அதே போல புதன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் குரு பகவான் அஸ்தமனம் அடைந்து விட்டார். ஆக இவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இல்லை. இதுக்கு இடையில் நம்ம
மாந்தி என்ற ஒரு கிரகம், அதாவது சனீஸ்வரனுடைய பிள்ளை, அவர் அந்த சமயத்தில் எங்கே இருக்காருன்னா கடக ராசியில் இருக்கிறார். அவருடைய சாரம் ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அவர் இருக்கிறார். இவருக்கு பார்வை முழு பார்வையும் 7ஆம் பார்வை, அரை பார்வை அவர் இருக்கிற வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் அரை பார்வையாக பார்ப்பார். அரை பார்வைக்கே இந்த மாதிரி சிக்கல் அப்படின்னு சொன்னால் முழு பார்வை பார்த்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி, அதாவது அவர் செய்ய மாட்டார், அவர் தூண்டி விட்டுட்டு பேசாமல் ஒதுங்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அவர். அவருக்கு தசாபுத்திகள் எதுவும் கிடையாது. அவருடைய என்ன செய்வார் அப்படின்னா, என்ன செய்ய வேண்டும் பிறவி கர்மாக்களை கடப்பதற்கு அப்படிங்கிறத மற்ற கிரகங்களை மீது அளாவி விட்டு அவர் பேசாமல் இருந்துக்கிடுவார், தூண்டி விட்டுட்டு பேசாமல் இருந்துக்கிடுவார். இந்த இடத்துல இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த வேலை அப்படிப்பட்டதாக இருக்குது. அதே போல் 2/7/2025 முதல் 31/7/2025 வரை உள்ள காலம் உலக அளவிலே அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கவனம் கட்டாயம் வேண்டப்படுகின்றது. பொறுமை நிதானம் மிக மிக வேண்டப்படுகின்றது. ஆகையினால் பொதுமக்கள் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு தகுந்தபடி கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அவசரம் வேண்டாம், இருக்கக்கூடாது. அவசரத்தில் தான் எல்லாமே தப்பாக நடக்கும். எவ்வளவு அதாவது ஆத்திரம் அவசரம் எவ்வளவு வந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் கண்டிப்பாக. இதுதான் கிரகங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை. கிரகங்கள், அதாவது காலம் கிரகங்களுடைய கையில் இருக்குது. அவங்க தான் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தாண்டி இறைவன், அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் ஒரு யோகத்தையோ சங்கடத்தையோ கொடுக்க முடியாது. அவர் நவக்கிரகங்கள் மூலமாக விட்டுருதார். அந்த ஆட்சி பரிபாலனத்தில் நீங்கள் பார்த்துக்காங்கப்பா, அவங்கவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு தண்டனையும் யோகத்தையும் சுகத்தையும் அள்ளி வழங்குங்கள் அப்படின்னு கொடுத்துட்டார். ஆக இப்படிப்பட்ட கட்டத்தில் சில சமயங்களில் முரட்டு கிரகங்கள் நேருக்கு நேர் இருக்கும் பொழுது சில சிரமங்களை கொடுத்து விடும். ஆகையினால நம்ம எந்த முடிவுகளையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். குறிப்பாக ஜூலை 31 முடிகின்ற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல ஜூலை 31 செவ்வாய் சிம்மத்திலிருந்து கன்னியா ராசிக்கு நகர்ந்து போயிடுவார். ஆகையினால் அப்போ அங்கே சனி செவ்வாயினுடைய பார்வை விடுபட்டு விடுகிறது. ஆகையினாலே ஜூலை 31 வரைக்கும் அனைத்து நேயர்களும் அனைத்து மக்களும் கவனமாக நடந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.